வருமானிப்போம். ஞான பயணம் பாதை வேற, கர்ம பாதை வேற. நன்றாக சிந்திக்கணும் இல்லையா? அப்ப இப்ப நான் சொன்னதுலயே பாருங்க, அங்க ஒரு திருக்குறள் உபயோகப்படுது. இப்ப இந்த கதையை சொல்லிட்டு இந்த வள்ளுவருடைய இந்த வாக்கை நான் சொல்லும் போது ஆப்டா இருக்கா இல்லையா? அப்ப இது நடந்தது கேட்கும் போது என்ன ஆகணும், நம்ம கரெக்டா தானே இருக்குது. அப்ப இது மாதிரி வேற நிறைய வார்த்தைகள் இருக்கும், நம்ம கத்துக்கலாம். குறள்களை கத்தா நமக்கு பயன்படும்னு ஆசை வரும். நான் அதை விட்டுட்டு சும்மா நிக்கிறவனை தட்டி, தம்பி இந்த ஒரு குறளை படிச்சுக்க, இருக்கட்டும் நான் அப்புறம் பாத்துக்கிறேன், எங்க வீட்லயும் குறள் இருக்கேன்னு அவன் குறள் இருக்குன்னு உரலை நினைச்சிட்டு சொல்லுவான் இடிக்கிறது. யோசிச்சு பாருங்க, கஷ்டம் இல்லையா? இந்த ஞான பயணம் எப்படி போகுது? எனக்கு ஒண்ணு தெரியும்னு சொல்லும் போது நீங்க அங்க அதை தெரிவிக்கிறதை விட அதை செயல்படுத்தி காட்டும். செயல்படுத்தி காந்திக்கு மிகப்பெரிய பெருமை வந்தது அதுலதான், வேற ஒன்லையுமே இல்லை. காந்தி பாத்தீங்கன்னா உண்மைதான் பேசுவார். நிறைய ஃபேமிலியில உண்மை பேசுறவங்க இருக்கிறாங்க, இல்லாம எல்லாம் கிடையாது. எல்லாரும் போய் சொல்லுவாங்கன்னு சொல்ல முடியாது. 90 விழுக்காடு உண்மை பேசுறவங்க, 98 விழுக்காடு உண்மை பேசுறவங்க, சிலவங்க 100% பேசுறவங்களும் கொஞ்சம் இந்த ஞானம் வழிகள்ல இறங்கினவங்க இருக்கும். ஆனா வெளியில தெரியுது. ஆனா காந்திங்கிற ஒரு மகான் வேர்ல்டு முழுக்க ஒரு அதாரிட்டேட்டிவ் இல்லையா, யுனானிமஸ், அவருக்கு ஈக்குவலே இல்லாத மாதிரி நிக்கிறார். காரணம் என்னன்னா, அந்த உண்மை பேசுவது மட்டுமல்ல, நடைமுறையிலும் காட்டினார். நடைமுறையிலும் காட்டு. மதுரைக்கு வருகிற பொழுது பாக்குறார், அங்கதான் பாக்குறார். வயல்ல வேலை பாக்குறவங்க எல்லாம் அவர் பாக்குறாரு. எல்லாம் உடை இல்ல. மதுரை வயல்ல வேலை பாக்குறவங்களுக்கு தெரியும், வெறும் கோவணத்தை விட்டுட்டு இருப்பாங்க. பொம்பளைக்கு என்ன சும்மா புடவை லேசா சுட்டி கட்டி வச்சுட்டு. இத பார்க்கும்போது இந்தியால உழைக்கிற என் மக்களுக்கு உடை இல்லை, இன்னும் முழுக்க உடையே அணிய முடியாத லெவல்ல வறுமையிலே மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. நான் மட்டும் போட்டெல்லாம் போட்டுட்டு தெரிகிறது என்ன நியாயம்? நான் என்ன உண்மை வாழ்க்கை வாழ்றேன்? உண்மை பேசணும், எளிமையா இருக்கணும்னு சொல்றது பெருசு இல்ல, நான் வாழ்ந்து காட்டணும்னு சொல்லி மதுரையில இருந்தே அவர் கோட்டை கலக்க ஆரம்பிச்சார். உங்களுக்கு தான் தெரியும், அந்த நார்த் இந்தியன்ஸ்ல அந்த காலத்துல எப்படி பண்ணோம்னா, தலையில பெரிய டர்பன், உள்ள 2-3 போட்டு, ஏன்னா அங்க குளிர்காலம், அதனால உள்ள இந்த கம்பளி எல்லாம் போட்டு அதுக்கு மேல ஒரு போட்டு எடுத்து பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் எடுத்தார். ஒரு வேட்டியை கொடுத்தார், மேல ஒரு துண்டை போட்டார். அந்த உடை பாத்தீங்கன்னா, இன்னைக்கும் காந்தின்னு சொன்னா ஒரு கண்ணாடி இந்த உடைதான். வெள்ளுடை உடுத்தவர் பாடலே பாடுவோம். அப்ப அவருடைய எளிமை, அவருடைய வாழ்க்கை பாடமாக எங்கே தெரிகிறதுன்னா நடத்தையில் தெரிகிறது. அதான் முக்கியம். அவர் நடந்து காட்டலாம் இல்லையா? அவர் அதெல்லாம் செய்யாம போட்டுக்கிட்டலாம் போட்டுட்டு நான் உண்மைதான். இப்ப நம்ம மேட்ரே சிக்கல் அதானே. நம்ம மேட்ரே என்னன்னா, யார்த்தையாவது நீங்க போய் ஞான சித்தர்னு சொல்லுங்க, உனக்கு காசு கொடுத்தாரா, இல்ல இப்படி ஆள் பிடிக்கிறீங்களா? ஏய், சித்தர்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? யார சொல்ற? போட்டா காட்டு. அது அன்னைக்கு பார்த்து அந்த போட்டோ எப்படி இருக்கும், அது ஒரு வித்தியாசமா போட்டு இருந்தாங்கன்னு வச்சுங்களேன். சினிமாவில் நடிக்கிற ஒரு மாதிரி இருக்கிறாரு, சும்மா வேஷம் போட்டுட்டு இருக்கிறாரு. இவரை போய் நீங்க சித்தருங்கிறீங்களா? லூஸ் பையில. அவர் பின்னாடி எல்லாம் அலையாதீங்க. எங்க விட்டா இவங்க வந்தவனே சொல்றான், அவன் பின்னாடி எல்லாம் அலையாதீங்கன்ட்டு. காரை நிறுத்திட்டு ரோட்ல போறவங்கள்ட்ட சொல்றான், உங்களுக்கு எல்லாம் விவரமே இல்லையா, அவர் பின்னாடி எல்லாம் போகாதீங்கன்னு. நான் சொல்லுவது எல்லாமே உண்மை. உண்மைதானா? கார்ல இருந்துகிட்டு ரோட்ல போறவங்களுக்கு உங்களுக்கு விவரமே இல்லையா, அவர் பின்னாடி அலையாதீங்க, போங்க. ஏன்னு சொன்னா உருவம் அப்படி இருக்கு. இப்ப இதையே ஒரு தாடி இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்கலாம், பயந்துருவான், சொல்ல மாட்டான். அவர் சாபம் போட்டுருவாரு, மந்திரம் போட்டுருவாரு. அவன் ஒண்ணுமே தெரியாது. அந்த மாதிரி தாடி புடுமையில இருக்கிறவங்களுக்கு. ஆனா உலகம் நம்புது, பயப்படுது, கிட்ட போகக்கூடாது, சாமி கிட்ட போகாதான். இப்ப நமக்கு எல்லாம் தெரிஞ்சாலும் எவனும் நம்ப மாட்டான்.
நம்பவே மாட்டான். யோசிச்சு பாருங்க. இப்ப இதுல வேற இறைவன்னு சொன்னீங்கன்னு வைங்க. டேய் 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 என்னடா ஆ? நீ உலகத்துலதான் இருக்கிறியா? இறைவனா? இறைவனா தெரியுமா? Who is God? பைபிள படி, குரான படி, வேதங்களை படிடா. என்னடா ஒரு மனுஷனை போய் இறைவன் சொல்ற? இஸ் a man. After all, is a man. Is living. ஒரு காமன் லைஃப்ல உட்கார்ந்துருக்காரு. அவரும் திங்கர். அப்படித்தாங்க வந்தவங்க எல்லாம் முதலாவது கிளாஸுக்கு வந்தாங்க. நான் இந்த சித்தர் கோட்பாடுன்னு ஒரு கிளாஸ் எடுத்தேன் ஆரம்பத்துல. நிறைய பேர் சேர்ந்தாங்க. பட் அவங்களுக்குள்ள என்ன பேசிட்டாங்கன்னா, அவங்களே சொல்றான், அவரு டிஃபன் சாப்பிட மாட்டாரு, மதியம் சாப்பிட மாட்டாரு, நைட்டு சாப்பிட மாட்டாரு. எப்பமாவது தோணுனா கொஞ்சம் தண்ணி மட்டும் குடிச்சுக்குவார். நான் சொல்லவே இல்ல. அவனுக்கு என்ன பத்தி தெரியாது. அங்க அவனோட எல்லாம் டிசைட் பண்ணி பேசி எல்லாம் முடிவு பண்ணிருக்காங்க. அப்ப நான் கிளாஸ் எடுத்து லஞ்ச் ஹவர்ஸ்ல சரி எல்லாம் சாப்பிடுங்க, நான் போய் சாப்பிட்டு வரேங்கிறேன். உடனே ஒரு அம்மா கேக்குது, ஐயா நீங்க இன்னைக்கு சாப்பிட போறீங்களா? ஏன்னு? இல்ல நீங்க சாப்பிடவே மாட்டீங்கன்னு சொன்னோம். லூச சாப்பிடாம வாழ முடியுமா? பெட்ரோல் போடாம வண்டி ஓட்ட முடியுமா? இந்த காமன் சென்ஸ் கூட வேண்டாமா? அப்படி ஒருத்தன் சொல்றான் நான் சாப்பிடாமே இருக்கிறான்னா ஏமாத்துறான்னு அர்த்தம். ஆமா. ஏன்னா இந்த பாடி சிஸ்டம்ங்கிறது சதை, எலும்பு, தசைனால உள்ளது. அதுக்கு என்ன வேணும்? கார்போஹைட்ரேட் வேணும், நைட்ரஜன் வேணும், சிங்க் வேணும், ஆக்சிஜன் வேணும். நீங்க உணவு கொடுத்துதான் ஆகணும். இல்லைன்னா முடியாது. ஒருத்தன் சிங்கியாம பட்டினி போட்டு பாருங்க, 3 வாரம் வார்த்தையே வராது. ஆமா, கண்ணுக்கு வந்து பார்க்க முடியாது, எந்திரிக்க முடியாது, முடிஞ்சு போச்சு. ஒரு நான் 10 நாளைக்கு கொஞ்சம் சும்மா சாதாரண தண்ணி கொடுத்தாலும் உடம்புல உள்ள சதையெல்லாம் உரியிரும், எலும்பு தோலுமாயிருவான். வறுமையில உள்ளவங்கள பாருங்க. இதை நம்ம பெருமைன்னு சொல்ல முடியுமா? பட்டினி கிடக்க கூடாது, சாப்பிடு, பசிக்கு சாப்பிடும். அப்ப இதுல வந்து என்ன சொல்லுவான், இறைவனா? அந்த அம்மாட்ட சொன்னேன். அவங்க சொல்றாங்க, நாங்க எல்லாரும் காலையில அதான் பேசிட்டு இருந்தோம். நீங்க டிஃபன் எல்லாம் சாப்பிட மாட்டீங்களா? நைட்ல கூட இறைவன் தூங்குறதே இல்லையா? ஏன்பா என்னென்ன நோயாளி ஆக்கிருக்கீங்க இருக்க? தூக்கம் வந்தா தூங்கு, தூக்கம் வரலைன்னா முடிச்சிட்டு இல்லையா? இல்ல தியானமே அது வேற, அது தியானம் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த பயிற்சி வேற. நீங்க நல்ல தியானம் பண்றீங்கன்னா பேசிட்டு இருக்கும்போது கூட நீங்க தியானம் பண்ணுங்க. தியானத்துக்கு கண்ணை புத்திட்டு அப்படி இழுத்துக்கிட்ட நிறைய பேரை நான் பார்த்திருக்கேன். தியானம் பண்ணும்போது கண்ணெல்லாம் அப்படியே மேல இழுத்து இழுத்து ஏதோ ஒரு பெரிய ஹேங்கர் போட்டு தூக்குவாங்க போல் இருக்குது. எப்படி மனம் தியானம் வரும்? கண்ணு இப்படியே உருட்டுறாங்க. எனக்கு பயம், மேல சொருகிட்டு அப்புறம் நம்மகிட்ட தான் நிக்க போகுது. அப்படிலாம் பண்ணாதீங்கம்மா. அப்படி கேஷுவலா கண்ணை போத்துங்க. தூங்குறதுக்கு கண்ணை போத்துவீங்களா? எதுவோ கண்ணை போத்துங்க. ஒண்ணு நீங்க ரிஸ்கே வேண்டாம். மனசுல கமெண்டே கொடுக்காதீங்க. கமெண்ட் கொடுத்தா அதான் வேலை பார்க்கும். பயிற்சியில இல்ல ஒரே நேரத்துல 2 வேலை பார்க்கலாம், 2 வேலை பார்க்கலாம், 3 வேலை பார்க்கலாம், 5 வேலை பார்க்கலாம், 100 வேலை பார்த்தாங்க ஒரே டைம்ல. அப்படியே ஆள் இருந்தது. ஒரே ஒருவர், வேண்டிலே ஒருத்தர் தான். அதுவும் நாகர்கோயில எடலாக்குடியில சதாவதானி பாவலர்னு ஒருவர் இருந்தார். நாகர்கோயில் ஒரே நேரத்தில் 100 ஜாப்ஸ் பேசிட்டே இருக்கிறாரு. பாட்டு எழுதிட்டே இருக்குது. முதுகுல வந்து பூ போடுறாங்க, இலை போடுறாங்க, 2 பேர் நடந்துட்டு இருக்காங்க. ஒரு வாசனைய பூ காட்டுறாங்க. இப்ப இந்த வாசனை, இப்ப இங்க போனாங்க, கிராஸ் பண்ணது, இந்த சவுண்டு எல்லாம் அப்படியே ஒரு 100 விஷயங்களை ஒரே நேரத்தில் பதிவு பண்ணிடலாம். முடியுமா? 10 எல்லாம் பண்ணிருக்காங்க. இததான் தசாவதானம். அவர் சதாவதானம். தசம்னா 10, சதம்னா 100 இல்லையா? அஷ்டாவதானம், சஷ்டாவதானம் இந்த மாதிரிலாம் இருக்கு. அதான் அவங்க நாகர்கோவில் கன்னியாகுமரியில உள்ளவங்க தான் இந்த பயிற்சி எல்லாம் கொஞ்சம் இருந்தாங்க. அஷ்டாவதானிகள், தசாவதானிகள்லாம். சதாவதானி அவர் ஒருவர் தான் இருந்தார். எவ்வளவு பெரிய ஆற்றல் நம்மகிட்ட இருக்கு. ஒரே நேரத்துல இது தியானம் பண்ணுகிறீங்கன்னா அதுங்கள நடக்கும் போதும், இருக்கும் போதும், கிடக்கும் போதும் என்னையெல்லாம் வேற நினைவல்ல. சாப்பிடும் போது கூட இறை சிந்தனையிலே சாப்பிடும். நம்ம வீட்டுல சொல்லுவாங்க, திங்கும் போது அதை தான் நினைக்காத, மூக்குல ஏறிடும். இவன் அதை தான் நினைச்சிட்டு அடுத்தவன் சாப்பாடுல கைய போடுறேன். கல்யாண வீட்டுல அதான் கரெக்டா பாத்துக்கணும். நம்ம இலைய கரெக்டா வச்சுக்கணும். இல்லைன்னா இங்க இருக்க லட்டு அங்க உள்ள கை வந்து எடுத்துட்டு போயிடும். நம்ம அங்கங்க திரும்பிட்டு இருந்தா முடிஞ்சு போச்சு.
இது உலக வழக்கு. இயல்பாகவே ஒரே நேரத்துல இப்ப நீங்க நல்லா பாருங்க, சில டிரைவர்ஸ் அது வண்டி ஓட்டிக்கிட்டே இருப்பான். தம் அடிச்சுட்டு இருப்பான், பாட்டு கேட்டுட்டு இருப்பான். கேஷுவலா இருக்கும். கரெக்டா போகும். அது மைண்ட் செட் ஆயிரும். பயிற்சி கொடுத்து வந்தீங்கன்னு சொன்னா, ஒரு நேரத்தில் பல வேலை பார்க்கும். அவ்வளவு அற்புதம். இந்த உடம்பு சாதாரண இல்ல.